திரு ஞானவேல் சார் அவர்களை வரவேற்கிறேன். திரு 2டி ராஜசேகர் அண்ணா அவர்களை வரவேற்கிறேன். திரு அபினேஷ் இளங்கோவன் சார் அவர்களை வரவேற்கிறேன். துருவங்கள் 16 ஒரு ஸ்பெஷல் மூவி அப்படின்னு சொல்லணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுளின் குழந்தைன்னு சொல்லலாம் அந்த டைரக்டரை. எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு எத்தனையோ அதில் ஒரு 21 வயசு பையன் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் பார்த்த செகண்ட்லேருந்து எனக்கு ஒரு அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு படம், இந்த படத்தை தமிழ் சினிமா கொண்டாட போகிற படம், இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக உணர்ந்த தருணம் அது. ஒரு சாதாரணமான ஒரு மனோநிலையில் உள்ள ஒரு விஷயமாக அதை சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறதுனா, மற்ற படங்களுக்கும் இப்போ எனக்கு கார்த்திக் நாராயணோட வெற்றி ஏதோ என்னோட சொந்த சகோதரனோட வெற்றி மாதிரி ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். அப்படி ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. இந்த பொதுவாக வெற்றியை பற்றி பேசுகிறது சந்தோஷம் அளிக்கும். துருவங்கள் 16 படத்தோட வெற்றியை பற்றி கேட்குறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக காத்திருக்கேன். நன்றி. சினிமா திறமைசாலிகளை வரவேற்கும். கண்டிப்பாக இதை நான் பார்த்துருக்கேன். தமிழ் சினிமா கூரையை பிச்சுட்டு வரவேற்கும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கார்த்திக் நரேன் தான். 21-22 இயர்ஸ் ஓல்டு, இவ்வளோ ஃபிட்னஸோட ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அப்படின்னு இங்கிலீஷ் ஒரு டேர்ம் இருக்குது. திஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபில்ம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷ், ஒரு மாடர்னாகவும் நியூ ஏஜாகவும், ஃப்ரம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே டு த வே த ஃபில்ம் வாஸ் புட் டுகெதர், எல்லாமே இதுக்குள்ளே இருந்தது. இந்த படம் ஒரு 1 வீக் அப்புறம் நல்ல டாக் இருக்குது. ஒரு நியூ ஏஜ் டைரக்டர் பரத்வாஜ் ரங்கன் சாருடைய ரிவ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக ரிவ்யூஸ் படிக்கிறதில்ல, பட் சம்படி செட் ஹீஸ் அந்த லிஸ்ட், அந்த இயருடைய பெஸ்ட் ஃபிலிம்ஸ் லிஸ்ட்டில் கடைசியில் இந்த படமும் நான் சேர்த்துருக்கணும் அப்படின்னு ஒரு ட்வீட் அவர் பண்ணியிருந்தார். ஒரு வாரம் முன்னாடி அந்த லிஸ்ட் அவர் போட்டிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது சொன்னதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கார்த்திக் நான் மீட் பண்ணேன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒரு 16th அன்னைக்கு, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் மந்த், பட் ஒரு 4-5 months முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போ நிக்கில் மூலமாக என்னை மீட் பண்ணாங்க. ஐ லவ் யுவர் ஒர்க் சார், ஐம் யுவர் ஃபேன் அப்படின்னு சொன்னார். நான் இந்த படம் பார்த்துட்டு அவருடைய ஃபேனாக மாறிட்டேன். இது நீங்கள்லாம் இருக்கீங்கன்றதுனால நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐ டோன்ட் மின்ஸ் வேர்ட்ஸ். அவருடைய அடுத்த படைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தேட் ஜேர்னி. அவருடைய நரகாசுரன் படத்தை நான் அவரோட சேர்த்து நான் தயாரிக்கிறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தட் ஃபில்ம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஐ திங்க் தேவ் ஸ்டுட் அவுட் அண்ட் ஹீஸ் கிவன் தம் தட் ஸ்பேஸ். இன்ஃபேக்ட் எனக்கு துருவ நட்சத்திரம் படத்தில் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஜோமோனுடைய டேட்ஸ் எனக்கு கிடைக்காதனால ஐ வாண்டட் டு work with somebody new, so I called Karthik and said, can you introduce me to Sujit sir? Isn't that your name? Yeah. So our busy irundadanaala I couldn't get his dates, but hopefully we will get to work at some point. And everybody in the cast and crew, the girls, I can't name everybody individually. Hopefully we'll get to know you all, but your work was outstanding. Everybody's work was outstanding. I think that all the credit goes to Karthik. He's given them that space. அண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒரு 22 இயர்ஸில் நான் இப்படி இருந்தேனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நிறைய பேர் நம்ம பசங்க இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வெரி வெரி சார்ட்டட் கை. பவுண்ட் ஸ்கிரிப்ட்ஸோடு சுற்றிட்டு இருக்காரு. அதுவே எனக்கு பொறாமையாக இருக்குது ஆக்சுவலாக. எவ்ரி ஹீரோ வில் வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் டெஃபினெட்லி, அண்ட் ஐம் ஷுர் லாட் ஆஃப் ஹீரோஸ் ஆர் லைன்ட் அப். அஃப்கோர்ஸ் த USP ஆஃப் த ஃபில்ம், இஃப் யூ ஆஸ்க் மீ, வாஸ் பிரிங்கிங் ரஹ்மான் சார் டு டூ தட் கேரக்டர். அவர் இன்னும் பாலச்சந்தர் படத்தில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கார் ஆக்சுவலாக ரஹ்மான் சார். ஐ டோல்ட் ஹிம் தட் டுடே. And he's been doing some interesting stuff. And I think அவர் you have to excite him அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா அவர் பண்ண மாட்டார். You can make out from the films that he's doing. நெகட்டிவ் ரோலாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிமில் ஒரு ஹஸ்பண்டோட கேரக்டராக இருக்கட்டும், you have to interest him. And sir, I think you were really interested in doing this film நினைக்கிறேன் அவருக்காக சொல்லும்போது. I don't have to say this to you, but you stand out in the film, sir. I really liked your work in the film. And ஒரு small testimony to the affection that Karthik has for Rahman sir. அடுத்த படத்துடைய காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது he told me, sir, இது ரஹ்மான் சார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். I really like that, Karthik, that you said that. Of course he has to say yes.
நம்ம தான் கார்த்திக் நன்றி சொல்லணும். இது வந்து ஒரு நன்றி சொல்கிற விழாவாக நான் பார்க்கல. ஐ திங்க் வி ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் கிவிங் அஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் ஃபில்ம் அண்ட் விஷ் ஹிம் all the very best and wish the whole team all the very best in all your endeavors to come up. Thank you so much. வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா ஆன்லைன் நண்பர்களுக்கும் வணக்கம். துருவங்கள் 16 வந்து ட்ரீம் ஃபேக்ட்ரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஞானவேல் ஒரு நாள் கூப்பிட்டாரு. ஒரு 21 வயசு டைரக்ட் பண்ணியிருக்காரு. சக்தி இந்த மாதிரி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, நம்ம போய் பார்க்கணும், ட்ரீம் ஃபேக்ட்ரியில் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். போனோம். ரஹ்மான் சாரும் இருந்தாங்கங்க. படம் பார்த்துட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல கொஞ்சம் நேரம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ என்கேஜிங்காக இருந்தது படம். டெக்னிக்கலி அவ்வளோ சவுண்டாக இருந்தது. ஒரு நியூ கமரோட படமா இது, வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படமா அப்படின்றது வந்து நம்பவே முடியாமல் இருந்தது. ட்ரீம் ஃபேக்டரியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு மூவி வந்து எவ்வளோ தூரம் பண்ணுங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க, துருவங்கள் D16 வந்து ரொம்ப நல்லா இருக்கான், நான் பார்த்துட்டேன் அப்படின்னா. இல்லை வாங்க தேட்டரில் பார்க்கலான்னா தேட்டரில் பார்த்தோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்ஃபேக்ட் ரிவ்யூவில் பார்த்ததுக்கும் அங்கே பார்த்ததுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்தது அட்மாஸில் பார்க்கும்போது. நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி D16 பார்க்கலாம். வீட்டில் அப்பா அம்மா D16 பார்க்கணும், அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட ஒரு தடவை பார்த்தேன். ஒய்ஃபு ஷி வாஸ் இன் டெல்லி when she came back, இந்த மாதிரி D16 வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, ஏன் கூட நீ ஒரு தடவை வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி 3 தடவை தேட்டரில் போய் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து we have to thank the producers of this film and Rahman sir for believing and trusting the director. அவங்க எவ்வளவோ ஸ்கிரிப்ட்ஸ் கேட்குறோம், எவ்வளோ நியூ டேலண்ட் டைரக்டர்ஸை மீட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு டைரக்டரை பிலீவ் பண்ணி, ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கிரிப்டு, இது மேக்கிங்லேயே இவங்க எப்படி கொண்டு நிறுத்திடுவாங்கன்றது இவங்க 2 பேர், அந்த ப்ரொடியூசர் அண்ட் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் பிலீவ் பண்ணதுனால மட்டுமே தான் இது வந்து ஷோகேஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஐ தேங்க் தம் போத். கார்த்திக், நீங்கள் ஒரு இப்போ அடுத்த யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே நிற்கிறீங்க. we are all really proud of you. எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து யங்கஸ்ட் பீப்புள் அச்சீவிங் அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ யங் ஏஜில் நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ அதுதான் இன்னும் பெரிய விஷயமா பேசப்படுது. ஸோ த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பீப்புள் அசோசியேட்டட் வித் திஸ் மூவி எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக சக்தி, அவர் முதல்ல இருந்தே இந்த படத்தை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாருன்றது எங்களுக்கு தெரியும். எத்தனை ஸ்க்ரீன்ஸ் போடணும், எந்தெந்த ஸ்க்ரீன்ஸ் போடணும், அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் ஏற ஏற எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டே டு டே பேசிஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ நவ் அவரும் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஹி ஹஸ் ஸ்டார்டட் அ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. I don't think it will be out of context here to mention மகளிர் மட்டும் அண்ட் கடுகு எங்களோட ரிலீஸ் அடுத்த 2மே அவர் தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். தேங்க் யூ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த படம் D16 வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூவில் தான் பார்த்தோம். நான் ஞானவேல் அண்ணன், ராஜா அண்ணா. படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சக்தி பிரதர் வந்து சொல்லியிருந்தார், யங் டைரக்டரோட படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணால் இதே மாதிரி நிறையா படங்கள் இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வரும் அப்படின்னு. போய் படம் பார்க்கும்போது ப்ரிவ்யூ தேட்டரில் ஃபஸ்ட்டு படம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆணுச்சு. ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பிளாட் செட் ஆனதுக்கப்புறம் அங்கே ஸ்க்ரீன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட கண்ணை எடுக்காத அளவுக்கு படம் வந்து அவ்வளோ என்கேஜிங்காக இருந்துச்சு. படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கப்பே இதுக்கு எப்பயும் ப்ரிவ்யூ போகும்போது எல்லா படமும் நல்ல படங்களாக இருக்காது, சில படங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்காமலும் இருக்கும். இந்த படம் வந்து இன்ட்ரோல் பாயிண்ட்லேயே வந்து ஒரு ஹை வந்து கொடுத்துச்சு. ஸோ படம் முடியும் போது டேரக்டரை மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு
டேரக்டர்கிட்ட எப்படி நீங்கள் இந்த படத்தை எப்படி இந்த கேமரா ஆங்கிள் எப்படி இந்த விஷயங்கள் டைரக்ஷன் பற்றி விஷயங்கள்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார். எல்லாமே நான் கூகுள் பார்த்து தான் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். ஸோ அதுலேருந்து தான் டைரக்ஷன் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது நான் அவர்கிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அன்னைக்கே இருந்தார். ஸோ அன்னைக்கே வந்து இந்த படத்தை 100% வந்து ரிலீஸ் பண்ணணும், இந்த படத்தை ட்ரீம் ஃபேக்ட்ரி வழியாக ரிலீஸ் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமும் த்ரூ அவுட் த ஜேர்னி அந்த ரிலீஸ் வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து எப்படி எப்படி இதை ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கரெக்டாக இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எல்லா பிளாட்ஃபார்ம் எல்லா விஷயங்களையும் ஒரு டேரக்டராக ரொம்ப டேரக்டராகவும் இல்லாமல் ப்ரொடியூசர் அவர் தான் ஆக்சுவலாக அவங்க டேடி தான் ப்ரொடியூசரும். ஸோ வந்து எல்லா ஒர்க்கையும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்து ஒரு எல்லாருக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் டே பை டே வந்து கலெக்ஷன்ஸும் டிராஸ்டிக்காக நல்ல இன்க்ரீஸ் இருந்துச்சு. இந்த நியூ இயர் 2017 இந்த இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து விச் ஹவ் கலெக்டட் மோர். அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாம் இதை இந்த இந்த ஹிட் ரன்னை ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்த ரிலீசஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படம் தான் ஃபஸ்ட்டு 2017 எல்லா ரைட்ஸும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எல்லா ரைட்ஸும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் எஃப்எம்எஸ் ரைட்ஸ், தேட்ரிக்கல் ரைட்ஸ், அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் கூட தெலுங்கு ரைட்ஸ் விற்றுருக்கு, கர்நாடகா டப்பிங் அண்ட் ரீமேக் விற்றுருக்கு, ஹிந்தி ரைட்ஸ் விற்றுருக்கு. இந்த படம் தான் 2017 ரிலீஸ் ஆன படத்தில் சேட்டலைட் ரைட்ஸும் விற்ற படம்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது இதே மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு. ஸோ அந்த சேட்டலைட் ரைட்ஸும் நாங்களே ஃபஸ்ட் டைம் ஒரு டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குகிற கம்பெனி அக்ரிகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு படமாகவே D16 தான் சைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு படம் வந்து 100% ஒரு நல்ல படத்தை தான் நல்ல படத்தோடு தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சிங்கம் வேர்ல்டு வைடுங்கிற பேரில் ஞானவேல் அண்ணனும் நானும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஃப்ளோட் பண்ணோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித் D16 சக்ஸஸில் தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி எல்லா ரைட்ஸும் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகி ப்ராஃபிட்டபுளாக வரும்போது எல்லாம் அடுத்தடுத்த வர படங்களும் அதை ஃபாலோ பண்ணி நல்ல கலெக்ஷன்ஸு நல்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிடைக்கும். இதே மாதிரி சின்ன படம் ஜெயிக்கும் போது எப்பயுமே நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வருவாங்க, நல்ல படங்கள் எடுப்பாங்க. ஸோ இது நல்ல படம் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கார்த்திக் பிரதர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரே ஒரு பர்சன் தான் ஸ்டார்ட் வித் டு எண்ட் வித். இது வந்து ஒரு ஒன் மேன் ஷோ. கார்த்திக் நரேனோட கம்ப்ளீட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டைரக்ஷன் டு ப்ரொடக்ஷன் டு எக்ஸிக்யூஷன் அண்ட் ப்ரமோஷன் எல்லாமே ஹி ஹாஸ் டன் அட் அ வெரி கிரேட் லெவல். ஸோ இதே மாதிரி படங்களுக்கு எப்பயும் இந்த படத்துக்கு பர்டிகுலராக ப்ரெஸ்ஸும் வந்து எனார்மஸ் சப்போர்ட் கொடுத்தாங்க. ரேட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஸோ நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி படங்கள் வந்து நிறையா வரணும். கார்த்திக் பிரதர் நிறையா படங்கள் பண்ணணும். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. கார்த்திக் நரேன் இந்த ஏஜில், அதுவும் எங்கள் கொங்கு பெல்ட்லேருந்து கோயம்புத்தூர் அவங்க இதெல்லாம் ஊட்டி பூர்வீகம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்து இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொங்கு பெல்ட் சார்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் கார்த்திக்கு. வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ப்ளஸ் இந்த நேரத்தில் நான் படம் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஃபைனான்ஸ் வந்து அன்பு சார் தான் கொடுத்தாரு. யாரும் தரல, யாரும் நம்பலை, எங்கள் அப்பாலாம் தரல. பட் கார்த்தி சார்பாக கார்த்தியோட அப்பாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பையன் வந்து அதுவும் கூகுள் பார்த்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை நம்பி ஒரு ஃபாதர் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். வேறு விஷயத்த கூகுள் பண்ணாமல் படம் எடுக்கிறத பற்றி இந்த ஏஜில் கூகுள் பண்ணி, ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கார்த்திக் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா தன்னுடைய குறிக்கோளில் ரொம்ப திடமாக இருந்திருக்காப்புல.
ப்ளஸ் இவ்வளோ ஒரு கிளாரிட்டி. இப்போ ஒரு ரஜினி சார்கிட்ட ஒரு புது நடிகன் இன்ட்ரடியூஸ் ஆகி ரஜினி சார் வந்து கலக்கிட்டீங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, கமல் சார்கிட்ட ரஜினி சார்கிட்டையோ கமல் சார்கிட்டையோ பாராட்டு வாங்குறப்ப எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் கார்த்திக் இப்போ இருக்கும். ஏன்னா மேக்கிங்க்கு பேர் போனவர் கௌதம் சார். கௌதம் சாரே வந்து மேக்கிங் பின்னிட்டீங்கன்னு சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கான ஒரு விஷயம் வந்து அவருடைய மேக்கிங்கில் இருக்குங்கிறது ப்ரூவ் ஆகுது. ப்ளஸ் ரஹ்மான் சார் ரொம்ப இதாக இருக்கும். நிறைய ஒரு இன்னும் பயங்கரமான படங்கள்லாம் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட்னு சிலதெல்லாம் தோணும், சில ஆர்டிஸ்ட் தோணும். ரஹ்மான் சார் வந்து அந்த வரிசையில் இன்னும் நிறைய படங்கள், நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இதே மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு ஸ்கிரிப்டை ஐடென்டிஃபை பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல நல்ல படங்கள் தரணும்னு இந்த நேரத்தில் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. இப்போ ஒரு நலன் உள்ளே வந்த மாதிரியும் சரி, ஒரு கார்த்திக் சுப்ராஜ் வர்றதும், ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நிறையா யங் டேலண்ட்ஸ் உள்ளே வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரஹ்மான் சார் மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கொஞ்சம் ஆரம்பத்தில் அவங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனைகள் நிறையா இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல கிரியேட்டர்னு ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணி அவங்களுடைய இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணி விடணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ப்ளஸ் ஆந்திராவில் இப்போ லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ எங்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த படத்தை பற்றி. நிறைய ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இது வாங்கலாமா பண்ணலாமான்னு கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நானே, ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ட்ரீம் ஃபேக்ட்ரியிலுங்கிறது தெரியும், அதனால் அந்த படத்தை பற்றி தெலுங்குக்கு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நிறைய பேருக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணம் இது என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து ஷீல்டு ஃபங்க்ஷன் நடக்குது. ஏன்னா தமிழ்லையும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஷீல்டு ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாகவே இப்போ காணாமல் போயிடுச்சு. 100 நாள் படம் ஓடுறதோ இல்லை 50 நாள் ஓடுறதோ 75 நாள் ஓடுறதோ இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு பல காரணங்கள். அதில் ஒரு 2-3 முக்கியமான காரணம் நம்ம தியேட்டர்ஸோட குவாலிட்டி. இப்போ ஆந்திராவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் குவாலிட்டி வைஸ் நம்மளது ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது. கவர்மெண்ட் சைடும் கொஞ்சம் பெர்மிஷன்ஸ் வந்து ஸ்பீடாக தரணும். அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, தியேட்டர் கட்டுறதுக்கு ஆட்கள் வருவாங்க, புது புது கம்பெனிஸ் வருவாங்க. ஸோ தியேட்டர்ஸ் டெவலப் ஆச்சுன்னா ரெவன்யூ பெட்டராக இருக்கும், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பைரசி ஆஸ் யூஷுவல். ஸோ இதே படம் ஒரு கார்த்திக் நரேனோட ஃபாதரே இன்வெஸ்டர், இதில் அவங்க ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நியாயமாக வந்து இது வேற ஒரு இண்டஸ்ட்ரியில், இது ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை கன்னடமாக இருந்தாலும் சரி, இப்போ கன்னடமெல்லாம் ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு படம் நல்ல படம்னு பேர் எடுத்துட்டா 30-35 crores ஷேர் வரக்கூடிய அளவுக்கு கன்னட இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னா பைரசி கிடையாது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி. இப்போ இதே அப்ரிஷியேஷன், இதே குவாலிட்டி ஒரு தெலுங்கில் ஒரு படம் ஒரு புது டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு, ஒரு புது டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன கார்த்திக் நின்றுச்சோ எனக்கு தெரியல, அக்கௌண்ட்ஸ் தெரியல, பட் இதை விட ஒரு 10 கோடி ரூபாய் ஜாஸ்தி எடுத்துகிட்டு போவாங்க இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த படம் வந்திருந்ததுன்னா. ஸோ அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புது டேலண்ட் வர்றதுக்கும் சரி, இருக்கிற இண்டஸ்ட்ரியும் சரி நசுங்கிட்டே இருக்குது. அது ஒருத்தர் 2 பேரோட லாபத்துக்காக அது போயிட்டுருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து மாறி கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டார் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரெஸ்ஸும் சரி எல்லாருமே வி ஆர் சம்வே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி மேலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லவ் இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு இந்த ஒரு பெட்டர் சுச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ப்ளஸ் சக்தி பிரதர் ஆரம்பத்திலிருந்து படம் பிடிச்சதுங்கிறது வேற, பட் அந்த கண்டென்ட்டோட நின்று சண்டை போட்டு அது நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கணும், நல்ல எக்ஸிபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டோட்டல் டீமும் எல்லா ஏரியாவும் மேனேஜர்ஸும் வந்திருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப போராடி இந்த படத்துக்கு சண்டை போட்டு தியேட்டர்ஸ் வாங்கி ஷோஸ் வாங்கி பண்ணுச்சு. ப்ளஸ் அதை எப்படி கரெக்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுங்கிறது சக்தி பிரதர் பார்த்து பண்ணாப்புல, ஹர்ஷத் ஆகட்டும், டோட்டல் டீம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ட்ரீம் ஃபேக்ட்ரி வந்து இப்போ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஆகிருக்கு, நல்ல விஷயம். ஏன்னா ட்ரீம் ஃபேக்ட்ரியோட லாஸ்ட் ஃபைனல் ஃபிலிம் வந்து துருவங்கள் 16.
ஸோ இட் ஸ்டார்டட் வித் அ குட் நோட், இட் எண்டட் வித் அ குட் நோட். ப்ளஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய நல்ல படங்கள் சக்தி பண்ணணும். ப்ளஸ் கார்த்திக் நரேன் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி புது டேலண்ட்ஸ் நிறைய பேரை வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். லாட் ஆஃப் 75 days ஃபங்க்ஷன், 100 days ஃபங்க்ஷன், ஷீல்டு ஃபங்க்ஷன், ஷீல்டு கொடுத்து நடக்கிறதுக்கு இதே பிரசாத் லேபில் நடக்கணும்னு அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர்றதுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அது பைரசியாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம சண்டை போடுவோம். அது நடக்கணுங்கிற இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்லேருந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நாம் இந்த மாதிரி சந்திக்கணுங்கன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நாள், அந்த ஒரு நாள் என்னமோ தெரியாமல் யூஸ்வலாக வந்து எமோஷன் ஆகிடுவேன். ஏன்னா இப்போ மனசுக்குள்ளே நிறைய ஆங்ஸைட்டி, என்ன சொல்கிறது, எமோஷன்ஸ், பாரம், ஹாப்பினஸ், சந்தோஷம் எல்லாம் கலந்து ஐ எம் நவ் ஸ்பீச்லெஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். எஸ்பெஷலி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு வருஷம் நம்ம இண்டஸ்ட்ரியிலுக்கு ஏற்பட்டத மாற்றங்கள் புரியுறதுக்கோ புரிஞ்சு வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் 3லேருந்து 5 படங்கள் வரைக்கும் வெளிவருது. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிறது. அந்த ஒவ்வொரு படத்துக்கும் அதுக்கு பின்னாடி உழைச்சவங்க அவங்க குழந்தைக்காக அந்த வெற்றிக்கு ஏங்குது, அதுதான் உண்மை. ஆனால் அந்த 100ல் கொஞ்சம் சிலர் படங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்குது. இந்த கோடிக்கணக்கான பட்ஜெட்டில் தயாரிக்கிற படங்கள் இந்த காலத்து நம்ம கையில் ஒதுங்குற ஒரு சின்ன மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் கூட படம் பார்க்குற நிலைமையில தான் இந்த காலம் இல்லைவா? எஸ், ஐ வெல்கம் தி டெக்னாலஜி, நல்லது தான். ஆனால் இன்னொரு விதத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ்க்கும் க்ரியேட்டிவிட்டிக்கும் அதுக்கு பாதிக்கு ஏற்படுதுன்னு நான் நம்புகிறேன். இதுக்கெல்லாம் நடுவில் இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி ஒரு படம் தியேட்டரில் ஒரு 25 நாள் ஓடுறதா பெரிய விஷயம். அதுவும் தாண்டி 50 நாள் ஓடுறதா கடவுள்ஸ் பிளெஸிங்ஸ். அதுவும் தாண்டி 75 days 75வது நாள் ஓடுறதா இருந்தால் நிச்சயமாக அந்த படத்தில் ஒரு கண்டென்ட், ஒரு டேலண்ட், ஒரு சின்சியாரிட்டி, டெடிகேஷன், அதுக்கு அப்ரோச் பண்ண அந்த ஆனஸ்டி, அந்த சினிமாவுக்கு கொடுத்த அந்த ஆனஸ்டி தான் இன்னைக்கு ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா அந்த சந்தோஷ விழாவில் கலந்துருக்கிறதுக்கும் நான் இந்த அவசரத்தில் இந்த சமயம் எடுத்துக்கிட்டு நன்றி சொல்ல வேண்டிய ஒருபாடு நிறைய பேருக்கு இருக்குது. நன்றிக்கு சொல்கிற கடமைப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட நடித்தவர், என் கலீக்ஸ், ஆக்டர்ஸ் பிரகாஷ், ஷரத், அஞ்சனா, சந்தோஷ், யாஷிகா, பிரவீன், பிரதீப், பாலஹாசன், வினோத் வர்மா, கார்த்திகன், அருள் ஜோதி, டெல்லி கணேஷ் சார், அஸ்வின் குமார். A very big thanks to you all. Really. உட்காருங்க. As an actor, இது என்னோட சக்ஸஸ் மட்டும் இல்லை, it is your success. As equally as important to me, it is yours. I share this with you. நீங்கள் இல்லாமல் இந்த சக்ஸஸ் இருந்திருக்காது. You made every scene possible. Thank you, each one of you. You are a marvelous
talented actors. Also, technicians. சிரிக்கிறாங்க. Cinematographer சுஜித் சாரங். You have proved yourself. இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க இந்த படம் பார்த்துக்கிட்டு, என்ன கேமரா அப்படி இப்படியெல்லாம். தேங்க்யூ. என்னை ரொம்ப அழகாக காட்டினதுக்கு கிடையாது, நான் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காட்டின ஒவ்வொரு அந்த மைன்யூட்டானது அதை நீங்கள் வித்தியாசமான ஆங்கிளில் கேப்சர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி சுஜித். உட்காருங்க. ஸ்ரீஜித் எங்கள் எடிட்டர், அவர் இன்றைக்கி வரல, ஹைதராபாத்தில் இருக்கார், ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. he did a marvelous job. அவர் இல்லாதனால நான் அவரை பற்றி இப்போ பேசலை, பட் சுஜித் சொல்லிடுங்க. மாஸ்டர் ஜி மாஸ்டர் ஜி தேங்க்யூ மாஸ்டர். ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் பண்ணது துருவங்கள் 14 தான். அதுவும் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே காம்பினேஷன். நீங்கள் கொடுத்த அந்த தைரியம், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆஸ் அன் ஆக்டர் ஐ பவ் மை ஹெட், பிகாஸ் அந்த அளவுக்கான ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் ஆக்சுவலி. பட் அந்த ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரும் டேரக்டரும் அதுக்குள்ளுக்கும் அந்த அஃப்கோர்ஸ் இவன் கேமராமேன் கூட ரிஹர்சல் பண்ணி எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்த பிறகு தான் என்னை காலை வச்சேன் அதில். தேங்க்யூ ஜி தேங்க்யூ. Shivashankar, your art direction. Thank you. Beautiful. Sachin, Hari, Rajakrishna, 4 frames, yeah, all this. Sanath. Of course, நீங்கள்லாம் ஒரு டீமாக இருக்குன்னு தெரியும். ரொம்ப நன்றி. உண்மையில் எனக்கு தெரியும் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், நீங்கள் இந்த படம் எவ்வளோ சீரியஸாக, ஆஸ் இஃப் இட்ஸ் யுவர் ஓன், உங்கள் ப்ராஜெக்ட் மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து டே அண்ட் நைட்டு கஷ்டப்பட்டதுக்கு, நாட் பிகாஸ் கார்த்திக் வாஸ் நியூ ஆர் ஹி வாஸ் கௌதம் மேனன் ஆர் மணிரத்னங்கிறது முறையில் கிடையாது. நீங்கள் அது பர்சனலாகவே ஒவ்வொரு விஷயம் டீட்டெயிலாக எடுத்து நீங்கள் அதை ஒர்க் பண்ணது, இந்த விஎஃப்எக்ஸ் டீம், சவுண்ட் டீம், எவ்ரிபடி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். ஃபண்டாஸ்டிக். என் கேரியரில் இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் நான் பார்த்ததில் ஒர்க் பண்ணதும் கிடையாது. ஃபண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட சோல் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணது இதோட மியூசிக். ஜேக்ஸ் பிஜாய், நீங்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே 2 படத்தில். பட் இந்த படத்தில் நீங்கள் கொடுத்துருக்க இப்போ த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் ட்ரெமெண்டஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஜேக்ஸ். ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. ஏன்னா இந்த படத்தில் அந்த மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ஆக்சுவலி, ஐ திங்க். பிகாஸ் என்னோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன், சில டைமில் என்னோட எக்ஸ்பிரஷன் பிளாங்காக இருக்கும், ஆனால் அவர் அது மியூசிக் போட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்தார். தேங்க்யூ ஜேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ இதுக்கு மேலே இந்த கார்த்திக்கோட ட்ரீம், எல்லாரோட ட்ரீம், இந்த ப்ராஜெக்ட், இந்த விழாவுக்கு, இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர். எந்த ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லாமல், எந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தெரியாமல் ஒரு சாதாரண மனிதன், ஒரு சிம்பிள் ஆர்டினரி ஃபாதர் ஹூ கடைசி மோமெண்ட்டில் வந்து அவரோட சன்னை காப்பாற்றிட்டாங்க and fulfilled his dreams by producing this film. None other than our Mani sir. ஆனால் அவர் இன்றைக்கி வரல, அவருக்கு இதெல்லாம் தெரியாது, இதோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியாது. யாரும் வராத நேரத்தில் அவர் வந்தார். ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கார்த்திக்கு மட்டும் இல்லை, இட் இஸ் ஆஸ் ஈக்குவல் டு தோஸ் டேலண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், மணி சார், நீங்கள் இதை கேட்குறதா இருந்தீங்கன்னா தேங்க்யூ a billion times. மேலும் பத்திரிகை நண்பர்களுக்கும், சேனல்ஸ் நண்பர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நீங்கள் கொடுத்த இந்த ஆதரவு, இந்த சப்போர்ட் இந்த படத்துக்கு, தொலைக்காட்சி நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என் மேனேஜர் சாதிக் என் கூட கொஞ்சம் காலமாக இருக்கு. எல்லா படத்தில் ஏதாவது திட்டு வாங்கிட்டு இருக்கும். பட் அந்த
And thank you so much for being with me for this entire movie. Thank you, Sadiq. PRO Nikhil Murugan and team. Yeah, thank you for your love and support and making this a successful day for me too. இந்த படம் கடைசியை வந்து அஃப்கோர்ஸ் ஆல்சோ என்னோட ஃபெலோ ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் நடிகர் மோகன் அவர்கள் சுவாசினி மேடம் அப்படி நிறைய ஆர்டிஸ்ட்டு மணி சார் கௌதம் மேனன் ஈவன் ரஜினி சார் வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் ஆன்லைன்லாம் போட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் தே வேர் த ரியல் இந்த படத்தோட ப்ரொமோட்டர்ஸ் ஆக்சுவலி. மிஸ்டர் சரவணன் லைன் ப்ரொடியூசர், மிஸ்டர் சக்தி ட்ரீம் ஃபேக்ட்ரி, Satish online promoters, Abhi, thank you so much. Everybody knows what you have done for the movie. எங்களுக்கு தெரியும். Thank you so much. Yes, yeah. அது என்னோட மச்சான் தானே, ஏஆர் ரஹ்மான். அவருக்கு நன்றி தான். Thank you ஏஆர் ரஹ்மான் for releasing the trailer. Thank you so much. And last but not least, I guess, இந்த படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவரை முன்னாடி வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும், சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும், சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும், சில நேரங்களில் டிரைவராகவும், சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் பாய் ஆகும், சில நேரங்களில் எனக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அவரோட வேர்ப்பு இந்த படத்தோட சக்ஸஸ் தான், ஒரு பார்ட் ஆஃப் த சக்ஸஸ். none other than மணிகண்டன். மோரல்லஸ் கார்த்திகோட காட்ஃபாதர் மாதிரி தான். அண்ட் இந்த விழாவுக்கு வந்த மதிப்புக்குரிய 3D ஞானவேல் ராஜா அவர்களுக்கு, ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர், 2D ராஜசேகர் அண்ட் ஞானவேல் ராஜா சார், கௌதம் சார் of course he's gone. அபி, தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்து கௌரவிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டுடே இஸ் த 75th டே. ரொம்ப சந்தோஷம். பட் என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது. பிகாஸ் ஆல் குட் திங்ஸ் ஆர் கம்மிங் டு எண்ட். நான் இதை எதிர்பார்க்கல. இனிமேல் இப்படி ஒரு விழாவுக்கு எப்போ தான் கலந்துக்க போகுதுன்னு தெரியல. பட் இட்ஸ் ஆல்சோ அ சேட் டே ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் பர்சனலாக தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்க ஆசைப்பட்றேன். ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் வந்து none other than மை மாம் அண்ட் டேட். ஏன்னா நான் இங்கே ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஷிஃப்ட் ஆனேன். ஸோ பேசிக்கலி வந்து நான் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர், ஹோம் டவுன் வந்து ஊட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ சென்னையில் வந்து எனக்கு யாரையுமே தெரியாது. நான் ஒரு அவுட் சைடர் மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே ஒரு எக்ஸ்போஷர் இல்லை, மீட் பண்ணுறதுக்கு பீப்புள் இல்லைன்னு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து டைரக்டர் தீரஜ் வைதி வந்து இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் ஒரு ஏடியா வந்து வரணுன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் தீரஜ் அண்ணாக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் அன்றைக்கி அந்த மெசேஜ் அனுப்பலைன்னா நான் சென்னைக்கு வந்திருக்கவே மாட்டேன். இன்னும் நான் கோயம்புத்தூர்லேயே தான் இருந்திருப்பேன். ஸோ பிக் தேங்க்ஸ் டு தீரஜ் வைதி அண்ட் டீம் ஜில்ஜங் ஜக் ஆஸ் வெல். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட்டில் ஃபுல்லாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஒரு 2 ஸ்கெடியூல்ஸ் தான் ஒர்க் பண்ண டியூ டு சம் ரீசன்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்குறப்ப தான் ஸோ தட் இஸ் வென் ரியாலிட்டி ஹிட்ஸ் யூ ஹார்ட். அண்ட் தட் டு சினிமாவில் வந்து வென் இட் ஹிட்ஸ் யூ ரியலி ஹார்ட். ஸோ நான் ஒரு 5 or 6 months வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்க்க ஆரம்பித்தப்போ யாருமே வந்து அஃப்கோர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி டே நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. என்னென்னா ஒரு 20 or 21 year old கை நான் பார்க்க ஆரம்பிச்சப்போ was 20. ஸோ ஆல் ஆஃப் சடன் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 2 or 3 crores வந்து எனக்கு வேணும் ப்ராஜெக்ட் அப்படின்னா யாராக இருந்தாலும் அந்த ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த தயக்கம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சரி
இப்போதைக்கு நம்ம படம் பண்ண முடியாது போல் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எப்போவுமே ஃபால் பேக் மெக்கானிசம் வந்து அப்பா அம்மா தான். ஸோ நான் ஒரு 6 மந்த்ஸ் இங்கே சென்னையில் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு கால் பண்ணி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அப்பா இப்போதைக்கு என்னால் படம் பண்ண முடியும்னு தெரிலப்பா, நான் கொஞ்சம் வயசானும் போல் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதுக்கு அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சரி ஆயில் ப்ரொடியூஸ் இட் அப்படின்ட்டாரு. என்கிட்ட வந்து டைட்டில் என்னன்னு கேட்கல, ஒன்லைன் கேட்கல, ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே எதுவுமே கேட்கல. நான் ஜஸ்ட் ஓகே நீ ஒரு ரஃப் பட்ஜெட் மாதிரி கொடுத்துட்டு வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. தட் டூ ஃபினான்ஷியலி வந்து நாங்கள் ரொம்ப சவுண்ட் கிடையாது. அப்பா அம்மா 2 பேருமே வந்து எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்க. அப்பா ஹி ஒர்க்ஸ் ஃபார் தி டிசேபிள் பீப்புள் அண்ட் அம்மா வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவினாஷ்லிங்கம்ங்கிற காலேஜில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பையன் வந்து சினிமாக்குள்ளே வரணும்னு சொன்னப்போ அதை அலோவ் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஸோ அந்த தைரியத்தையும் தாண்டி என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அவர் அக்செப்ட் பண்ணார். ஸோ அப்பா வந்து அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், என்னென்னா என் பையன் மேலே நான் நம்பிக்கை வைக்கலன்னா வேறு யார் வந்து நம்பிக்கை வைப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நான் இது எத்தனை வாட்டி தேங்க்யூ சொன்னாலும் அதுக்கு ஈடே இல்லை. ஸோ பிக் தேங்க்ஸ் டு அம்மா அண்ட் அப்பா. ஸோ அதையும் தாண்டி ரெண்டாவது வந்து ஆல்ரெடி சார் ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாரு அவருக்கு. மணி அண்ணா என்னென்னா, மணிகண்டண்ணா வந்து அப்பா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் ஆஃபீஸில். அவரும் வந்து டிசபிலிட்டி லைனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், யூடிஸ் ஃபாரம் அப்படிங்கிறதுல. ஸோ அப்போ வந்து யாருமே தெரியாது இல்லையா. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன்னா, ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட் யாருக்குமே கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷனுங்கிறப்போ யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்து பார்த்துக்கணுமே, எனக்கு நம்பிக்கையான ஆள் ஒருத்தங்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் மணினா வந்து கூட அனுப்பி வச்சார். ஸோ மணினா சென்னைக்கு வர்றப்போ அவருக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. அதாவது சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி ப்ரொடக்ஷன்னா புதுசு, ஏன்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து புதுசு. பட் ஐ திங்க் இப்போ இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் A to Z ஆஃப் சினிமா வந்து கேட்கல, எல்லாத்தையுமே வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து அவர் வச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் இப்போ இஸ் குவாலிஃபைட் டு பி அ பக்கா ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ மணினா, தேங்க்யூ ஃபார் பீங் மை பிரதர், தேங்க்யூ. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிஸ் ஃபேமிலி ஆஸ் வெல். ஸோ அடுத்தது வந்து ராமான் சார். ஸோ ராமன் சார் பற்றி என்ன சொல்கிறது, நாங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எழுதி முடிச்சுட்டு நாங்கள் சரி இதுக்கு யாராச்சும் ஆப்டாக ஒருத்தவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம். அப்போ எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம ராமன் சார் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம், அவருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு வந்து நல்லா அவர் வந்து இஸ் ஓப்பன் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, ராமன் சார்கிட்ட வந்து இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே சொன்னால் மேபி அவர் லைக் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் தான் வந்து அப்ரோச் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவர் மேனேஜர் சாதிக் சார் மூலமாக தான் மீட் பண்ணேன். ஸோ பிக் தேங்க்யூ சார். ஏன்னா நான் ஒரு நம்பர் வந்து சார் சொல்லிடுறேன், உங்கள் நம்பர் நான் வெரைட்டி டேரக்டர்லேருந்து தான் எடுத்தேன். அவர் ஃபஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது வந்து நம்பர் யாருமா கொடுத்தா எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹென்ரி அவர் வந்து வெரைட்டி டேரக்டர்னு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதில் வந்து சினிமாவில் இருக்கிற எல்லாரோட நம்பரும் இருக்கும். ஸோ அதில் ராமான் சார் மேனேஜர் வந்து சாதிக் அப்படின்னு போட்டிருந்து. ஸோ அதை பார்த்து தான் கால் பண்ணேன். ஸோ அவர் என்ன சொன்னார், சரி நான் சார்கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன், ஒரு வாரத்தில் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பட் தி வெரி நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணார். ஸோ ராமன் சார் வந்து நான் ஒரு ஓணம் மணிக்கு மீட் பண்ணேன். அவர் ஒரு 10 மினிட்ஸ் கதை சொல்ல டைம் கொடுத்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் அது ஒரு 2 hours மேலே வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இனிஷியலி எல்லாருக்கிட்ட இருந்த அந்த ஒரு தயக்கம் ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்கிற அந்த ஒரு பயம் வந்து சார்கிட்ட இருந்தது. பட் ஒன்ஸ் நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, சார் நீங்கள் கதையை வந்து ஃபுல்லாக கேட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து யூ டேக் தி ஃபைனல் கால் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் கதை சொல்லி முடிச்சோடனே வந்து ஹி saw தி பொட்டன்ஷியல் இந்த ஸ்டோரி. ஸோ யூஸ்வலாக யாருமே ஒரு 20-year-old வந்து இப்படி நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அந்த நம்பிக்கை வந்து அவர் வச்சு ஐ திங்க் சார் இப்போ நீங்கள் மட்டும் ப்ராஜெக்டில் வரலன்னா படமே வந்து நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிக் தேங்க்யூ டு யூ சார். அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா மெஹர் மேம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்காங்க ஃப்ரம் தி பிகினிங். தேங்க்யூ சார். ஸோ அடுத்து வந்து என் டைரக்ஷன் டீம். ஸோ டைரக்ஷன் டீம் பற்றி சொல்லணுன்னா எல்லாருக்குமே வந்து இது முதல் படம், இன்க்ளூடிங் மீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது முதல் படம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையில் யாருமே தெரியாது. சரி நம்ம யாரை அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்த்துக்கிறது அப்படிங்கிறனால எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து சோஷியல் மீடியா தான். நம்ம யாரை மீட் பண்ணணுனாலும் புதுசாக யாராச்சும் பார்க்கணுன்னாலும் சோஷியல் மீடியா தான். ஸோ அதில் வந்து சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், எதுவுமே போடல, ராமான் சார் எதுவுமே போடல, புது ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்தவங்க தான் இவங்க எல்லாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் அவங்க அசோசியேட்ஸாக இருக்காங்க. ஸோ மோர் தேன் அ டைரக்ஷன் டீம் வந்து தே ஹவ் பீன் மை பிரதர்ஸ். ஸோ பிக் தேங்க்ஸ் டு சிவா, கார்த்திகேயன், ஜான்னா, சந்தீப் அண்ட் ஆனந்த் கணேஷ். ஸோ இதில் ஜான்னா தான் எங்களை எல்லாத்துக்கும் சீனியர். எங்கள் ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 23 தான் இருக்கும். பட் அவர் தான் 30+. பட் அது இருந்தாலுமே வந்து அந்த ஒரு ஈகோ அவர்கிட்ட எப்போவுமே இருந்தது கிடையாது. சின்ன பசங்க நீங்கள் என்ன அப்படி இருந்ததே கிடையாது. இன்னும் வந்து ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் எங்கள் கூட பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யூ கைஸ். ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க என் கூட இருந்திருக்காங்க. அண்ட் ஈவன் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்து டெக்னீஷியன்ஸு வந்து ராமன் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷனே கொடுத்துட்டாரு. ஸோ அதை தாண்டியும் வந்து நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்களையும் நான் வந்து ஃபேஸ்புக் மூலமாக தான் மீட் பண்ணேன். ஸோ நம்ம யாருமே தெரியாதுங்கிறப்போ கடைசியில் அதுதான் நம்மளை காப்பாற்றும்.
ஸோ நான் இதே மாதிரி தான் சுஜித் அண்ணா, ஆக்சுவலாக நான் சுஜித் அண்ணாவோட பிரதர் ஸ்ரீஜித் அண்ணா மூலமாக தான் இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக நீங்கள் கிரேடிங் பண்ணோம் அப்படின்னு FB-ல மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஸோ அவர் சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்போ உட்காந்து பேசினதா இது. துருவங்கள் 16ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் வச்சிருக்கேன்னா, ஸோ நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ அவர் தான் மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜா அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யூ கைஸ். ஏன்னா ஐ திங்க் அவர் ஆல்ரெடி எல்லார் பேரையும் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம கொஞ்சம் டைம் இதில் முடிக்கணுங்கிறதுக்காக பிக் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா என்ன தான் ஒரு டேரக்டராக வந்து என் மைண்டில் ஒரு விஷன் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து டெக்னீஷியன் தான். ஸோ ஐ திங்க் யூ ஹவ் பீன் மோர் தேன் மை ஐ. எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ அடுத்து வந்து கேஸ்ட் பற்றி சொல்லணுன்னா ரமான் சார் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே என்னை விட பெரியவங்க தான். பட் எப்பவுமே எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்ததே கிடையாது. சரி நம்ம வந்து ஒரு பெரியவங்களை வந்து கூட ஒர்க் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி ரமான் சார் தான் இருக்கிறதே சீனியர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இவங்க எல்லாருமே வந்து தேவ் சீன் மே ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்து பழகினாங்க செட்டில். ஸோ ஐ நெவர் ஃபெல் தட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சது. பிகாஸ் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இருக்கணும் பிட்வீன் அன் ஆக்டர் அண்ட் டேரக்டர். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யூ கைஸ். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து இப்போ நிறையா படங்கள் வந்து பண்ணணும். அண்ட் ஆப்வியஸ்லி நிறையா ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் மேலும் நிறையா படங்கள் பண்ணணும். ஸோ ஐல் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன் டு சி தட். தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து மணி சார் அண்ட் மாதவன் சார். மணி சாரும் வந்து நாங்கள் January 16th அன்றைக்கி தான் பார்த்தோம். இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு மணி சார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ½ அன் ஹவரில் வந்து கௌதம் மேனன் சார் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாருன்னு கால் வந்துச்சு. ஸோ தட் வாஸ் வென் ஐ ரியலைஸ்ட் குட் திங்ஸ் வந்து இட் ஆல்வேஸ் கம்ஸ் இன் பேரும்பாங்க இல்லையா. நடந்தால் எல்லாம் ஒட்டுக்கா வந்து நல்லது நடக்கும், இல்லைன்னா எல்லாம் ஒட்டுக்கா கெட்டது நடக்கும். ஸோ January 16th அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு மணி சார் ஆஃபீஸு ராமன் சார் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. பிக் தேங்க்ஸ் சார் ஃபார் தேட். அவர் வந்து சுவாசினி மேம் கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் எங்கிட்ட கேட்டார், கார்த்தி அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீ ஆஃபீஸ் அட்ரஸ் வேணுமா அப்படிங்கிறப்போ, தயவு செஞ்சு வேணாம் சார், ஏன்னா ஏடியா இருக்கிற எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக மணி சார் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியும், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போனோம். ஸோ மணி சார் பற்றி சொல்லணும்னா ஒரு டேரக்டருக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரே மீட்டிங்கில் வந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னா கீழே நாங்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் உட்காந்துருந்தோம். ஸோ அவங்க PA வந்து இந்த மாதிரி மணி சார் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ த மொமெண்ட் ஐ என்டர்ட், அவர் ரூம் என்டர் ஆனோடனே அவர் டேபிளில் வந்து உட்காந்துருந்தார். ஹி வாஸ் டூயிங் சம் ஒர்க். நான் என்டர் ஆகிறத பார்த்துட்டு அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு வந்து ரிசீவ் பண்ணி எங்கள் என்டையர் டெக்னீஷியன்ஸ் கிட்டையும் பேசி அவர் வழி அனுப்புகிற வரைக்கும் நின்று எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தார். ஸோ ஐ திங்க் பீயிங் அவ்வளோ பெரிய ஃபில்ம் மேக்கர் வந்து இதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்து எப்போவுமே நம்ம கால் வந்து தரையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் சார் பிக் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா என்னோட ஃபில்ம் மேக்கிங் வந்து இது ஒரு பிளெஸிங் மாதிரி வந்து நான் பார்க்குறேன் அன்றைக்கி நீங்கள் லான்ச் பண்ணது. அண்ட் மாதவன் சார் வந்து எங்கள் ஸ்டோரி லைன் போஸ்டர் வந்து லான்ச் பண்ணார். தட் வாஸ் பிஃபோர் த ட்ரெய்லர். ஸோ அதுவும் வந்து நிக்கில் சார் மூலமாக தான் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். ஏன்னா எனக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் படம் தான் எனக்கு அந்த லவ் ஃபார் ஃபில்ம் மேக்கிங் வந்து உண்டாக்கிச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் பண்ணாலும் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இவர் தான் மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு மாதவன் சார் ஃபார் தட். அண்ட் அதை தாண்டி வந்து படம் வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிற டைம்லேயே நிறைய பேர் என்ன ஒரு நெகட்டிவ் ஃபீட் கொடுத்தாங்கன்னா, இப்போல்லாம் படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க, பட் அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நெகட்டிவ் தாட்ஸே தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் வி ஜஸ்ட் தாட் சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல படம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதோ அது ஆடியன்ஸ் கையில் அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வர்றப்போ இதே தேட்டரில் தான் வந்து படம் போட்டு காட்டணும். ஸோ இதே அந்த ஸ்க்ரீனிங்கில் தான் சக்தி சார், ரமான் சார் அண்ட் எங்கள் அப்பா அவங்க வந்து ஒட்டுக்கா உட்காந்து பார்த்தாங்க. ஸோ ஹவுஸ்ஃபுல் அன்றைக்கி ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு ஹவுஸ்ஃபுல் ஷோன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ திஸ் என்டையர் தியேட்டர் வந்து இட் வாஸ் ஃபில்ட். ஸோ அன்றைக்கி கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு நம்பிக்கை. சரி நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் கையில் இருக்கு போல அப்படின்னு சொல்லி கிடைச்ச நம்பிக்கை தான். ஸோ இமீடியட்டாக அவர் பார்த்த ஒரு 2 or 3 days வந்து சைன் பண்ணிட்டாரு. ஸோ சார் தேங்க்யூ. ட்ரீம் ஃபேக்ட்ரியிலலாம் படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குமான்னு சொல்லி தெரியாது. ஸோ ட்ரீம் ஃபேக்ட்ரி இவர் மட்டும் கிடையாது, ஹர்ஷத் அண்ணா இருக்காங்க அண்ட் பத்மா மேம் அண்ட் அன்சாரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்ஷன் டேரக்டர் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். அண்ட் அதில் ட்ரீம் ஃபேக்ட்ரிலேயே வந்து CV குமார் சார், அபினேஷ் லங்கோவன் சார், ஞானவேல் ராஜா சார் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தாங்க. ரிலீஸ்க்கு ஒரு ஐ திங்க் ஒரு 2 months முன்னாடி படம் பார்த்தாங்க. அங்கே தேவிகர் மாதிரி தியேட்டர் அங்கே வந்து படம் பார்த்தாங்க. ஸோ படம் பார்த்துட்டு அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஞானவேல் ராஜா சார் மீட் பண்ணுங்கிறப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு அந்த அட்டும் சார் உண்மையாக சொல்கிறேன், நான் ஸ்டுடியோரையும் அப்ரோச் பண்ணல முன்னாடி. எனக்கு ஏன்னா பயம், அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து போக வேணாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வரல.
பட் அவர் படம் பார்க்க வராருன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவ்வளோ ஹிட் மூவிஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ படம் பார்த்துட்டு யாரும் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு படத்து மேலே. பிகாஸ் அவங்க ஒரு கமர்ஷியல் கண்டென்ட்டாக மட்டும் பார்க்காம சரி இதில் ஒரு குவாலிட்டி ஓரியன்ட் இருக்குது, இது நிச்சயமாக மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ட்ரீம் ஃபேக்டரி மூலமாக அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யூ சார். அண்ட் ராஜசேகர் பாண்டியன் சாரும் அதே ஸ்க்ரீனிங்கில் தான் வந்து பார்த்தாரு. ஸோ அவர் இன்விடேஷன் ஏற்று வந்தார். இஸ் நாட் பார்ட் ஆஃப் ட்ரீம் ஃபேக்டரி பட் ஸ்டில் வந்து எங்கள் அழைப்பு ஏற்று வந்தார். சார் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். அண்ட் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து சரி இது வணிக ரீதியாக எந்த அளவுக்கு போகுங்கிற நம்பிக்கை வந்து எங்களுக்கு வந்துச்சு. தேங்க்யூ. அண்ட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறையா செலிபிரிட்டிஸ் வந்து படம் பார்த்தாங்க. அந்த ஒரு இனிஷியல் டாக் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 3-4 படம் அட் தி சேம் டைம் ரிலீஸ் ஆகுது. அந்த சில பிக் ஸ்டார் மூவிஸ் கூட வந்தால் வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட் மூவி தெரியாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வி ஜஸ்ட் தாட் ஒரு ராமன் சாரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸோ அவங்களோட டாக் வந்து நம்ம ஆன்லைனில் சர்க்குலேட் பண்ணி விட்டா வந்து கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும். ஸோ தட் ஃபியூ பீப்புள் தே மே கெட் டு நோ அபவுட் த ஃபிலிம் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் லைக் சுவாசினி மேம், சுந்தர்சி சார், குஷ்பு மேம், பாக்யராஜ் சார் இவங்க எல்லாருமே பார்த்து அவங்களோட ரிவ்யூஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வெளியில் போக போக தான் வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து க்ரௌட் உள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ தேங்க்யூ, வெரி பிக் தேங்க்யூ டு தெம். அண்ட் ரிலீஸ் டைமில் வீனஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தே கேம் ஆன் போர்ட். ஸோ வீனஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தான் வந்து படத்தை வந்து இது பப்ளிசிட்டிக்கு வந்து அவங்க தான் ஃபண்ட் பண்ணாங்க ஃபார் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி. ஸோ வீனஸ் சார்பாக வந்து கணேஷ் சார், அவங்க ஒய்ஃப் புவனா மேம் அண்ட் மலர் சார் அண்ட் சசி சாருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த டேட் வந்து நிறைய பேர் சரியில்லைங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நியூ இயர் டைமில் இருக்குது, இது நம்ம எப்படி கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் வந்து ட்ரீம் ஃபேக்டரி அண்ட் வீனஸ் அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க. படம் வந்து கண்டென்ட் இருக்குது, நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணது அந்த டேட்டில். ஸோ வெரி பிக் தேங்க்யூ டு தெம். அண்ட் அதை தாண்டி வந்து நிக்கில் சார் டீம். நிக்கில் சாரை பற்றி சொல்லணுன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு குரு. என்னென்னா ஒரு டேரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் பேசணும், என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் சார் இப்போ நீங்கள் கொடுத்த அட்வைஸ் மீறி தான் இப்போ நான் பண்ணிருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தாரு. படம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒரு எல்லாருக்கிட்டே எப்படி மீட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அவர் என்னை கூப்பிட்டு கார்த்திக் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் அப்படின்னாரு. உங்களுக்குன்ட்டு இல்லை எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரே ஒரு அட்வைஸ் தான் அப்படின்னாரு. நான் சார் என்ன சார் அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசாமல் இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னாரு. பட் இங்கே நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுங்கிறத சார் உங்களை விதி மீறி வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ மன்னிச்சுக்கங்க. ஸோ அவரோட டீம் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஏரியா மேனேஜர்ஸ் என்னென்னா இப்போ ஒரு சின்ன படம், பெரிய ஸ்டார் கேஸ்ட் இல்லை, அண்ட் டெக்னீஷியன் வேல்யூ இல்லை, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ தியேட்டர் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏரியா மேனேஜர் சேலம் ஏரியா மேனேஜர் குமாரண்ணா அண்ட் கோவை ரமேஷ், திருச்சி தூத்துக்குடி செந்தமிழ் அண்ட் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி ரவி அண்ணா, சத்யம் தேட்டர் முனிக்கண்ணையா சார் அண்ட் ஏஜிஎஸ் கல்பதி குரூப், ஜாஸ் கண்ணன் சார் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா படத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு எடுத்தனால தான், ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் கொடுத்த அந்த ஒரு விதம்பாங்க இல்லையா, அதை நீங்கள் போட்டதுனால தான் வந்து மற்ற எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ வெரி பிக் தேங்க்யூ டு யூ. ஸோ என்றைக்குமே வந்து உங்களுக்கு அந்த என்டையர் டீம், நான் மட்டும் கிடையாது, என்டையர் டீம் வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் சாரி 2 பேர் மறந்துட்டு, ஐநாக் சங்கர் சார் அண்ட் மாயாஜால் மீனாட்சி சுந்தரம் சார் உங்களுக்கு நன்றி. அண்ட் படம் ரிலீஸ் முன்னாடி ஃபாரினில் இதை ரிலீஸ் பண்ணது வந்து எம்எஸ்கே கலைசெல்வன் சார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ படம் இங்கே ஓடினதுக்கப்புறம் அதை தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து இதை கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்குலேருந்து லக்ஷ்மண் சடலவாடா அவர் வந்து படத்தை இமீடியட்டாக வாங்கினார். அவர் படம் பார்த்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து அவர் சைன் பண்ணார். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணார். அவர் தான் பிச்சைக்காடு அப்படிங்கிறதுல. ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு தெலுங்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவர் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு நல்ல கண்டென்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த முயற்சி வந்து எடுத்திருக்காரு. ஸோ மார்ச் 10ஆம் தேதி அங்கே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுதான் முதல் வாரம். பட் கிடைச்ச ரிவ்யூஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மலையாளம் வந்து ரைட்டர்ஸ் இமேஜினேஷன் அண்ட் தமிழ் ஃபிலிம்ஸ் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கேரளா ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் எங்களால் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ண முடியல. சைமல்டேனியஸ் டேல வந்து நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. பட் ஸ்டில் ரைட்டர்ஸ் இமேஜினேஷன் மகாவிஷ்ணு அண்ட் ஷிபு தமிம் சார் வந்து கேரளா பீப்புளுக்கு வந்து இது மிஸ் ஆகக்கூடாது, இந்த கண்டென்ட் மிஸ் ஆகக்கூடாது, இது நிச்சயமாக தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் மார்ச் 10 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து படத்தை பற்றி ட்வீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் December 29 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ Jan 1 அன்னைக்கு நானும் என் ஏடியும் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். போகிறப்ப எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி, ப்ரோ நம்ம படத்தை பற்றி சங்கர் சார் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னாரு. நான் அப்போ வந்து சோஷியல் மீடியாவில் கிடையாது, நான் இருந்துட்டு சரிமே ஏதோ நியூ இயர் ப்ராங்க் மாதிரி பண்ணுறான், அவர் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலுக்கு அவர் படம் பார்த்து எப்படி படம் பார்த்துருக்க முடியும் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கேட்டிருந்தேன். நான் நம்பலை. அப்புறம் என் ஏடி தான் இருந்துட்டு நேராக ஒரு ப்ரொஃபைல் போய் பார்த்தா ப்ளூ டிக்கு அஃபிஷியல் ப்ரொஃபைலில் வந்து அவர் துருவங்கள் 16 பற்றி போட்டிருந்தாரு. ஸோ ஒரு நிமிஷம் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தட் வாஸ் லைக் தி பர்ஃபெக்ட் வே டு ஸ்டார்ட் அ நியூ இயர்.
ஸோ அதையும் தாண்டி அவர் ஒரு 2 நாளாக அவர் பர்சனலாக கால் பண்ணி விஷ் பண்ணார். சங்கர் சார் அந்த டூ இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஃபில்ம் மேக்கர், அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பட் அவர் டைம் எடுத்து இது பண்ணதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ சார். இன்ஃபேக்ட் அவர் பேசுகிறப்ப எனக்கு தேங்க்யூ தவிர நான் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. நான் ஒரு 2 நிமிஷம் தான் பேசினேன். அவர் ஸ்கிரிப்டை பற்றி பேசிட்டு இருந்தார். நான் த்ரூ அவுட் தி கான்வர்சேஷன் வந்து சார் தேங்க்யூ சார் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல சார் தான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் லைக் ஏஆர் முருகதாஸ் சார் அண்ட் விஜய் சார் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கால் பண்ணி விஷ் பண்ணார். தட் இஸ் இளைய தளபதி விஜய் சார் வந்து கூப்பிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண விதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டினார். அண்ட் சிவகார்த்திகேயன் சார், கார்த்திக் சுப்பராஜ் சார், கிப்ரான் சார், பிரவீன் கேஎல் சார் அண்ட் சிம்பு சார், வெற்றிமாறன் சார், அரவிந்த் சுவாமி சார் அண்ட் சசி சார், தனஞ்சயன் சார், சுதா கொங்கரா மேம் அண்ட் பர்சனலி என்னோட ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர் உரியடி விஜயகுமார். அவங்க எல்லாருமே வந்து இவன் தான் அவங்க ஃபர்ஸ்ட் படமாகவே இருந்தாலும் அவர் அந்த ஈகோவை தாண்டி அவர் வந்து விஷ் பண்ணார். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். தேங்க்யூ பிரதர். அண்ட் கல்யாண் சார் பற்றி சொன்னோன்னா, அவருக்கு இந்த ப்ரெஸ் மீட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னேன், சக்ஸஸ் மீட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னேன், சார் இந்த தேட்டர் வந்து ரொம்ப ராசியான தேட்டர் சார் அப்படின்னு. அவர் ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த ப்ரிவியூ தேட்டர் தான் ஓகே ஆச்சு அண்ட் இங்கே தான் சென்சாரும் ஆச்சு அண்ட் இப்போ சக்ஸஸ் மீட்டும் வந்து இங்கே தான் சார். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ராசியான தேட்டர். ஸோ இனி வர படங்கள் எல்லாமே நீங்கள் நோன் சொன்னாலும் நாங்கள் இங்கே தான் சார் வைப்போம் அப்படின்னு சொன்னோம். ஸோ வெரி பிக் தேங்க்யூ டு கல்யாண் சார் அண்ட் படத்தோட லைன் ப்ரொடியூசர் சரவணன் அண்ட் ப்ரொமோஷன் பார்ட்னர் சதீஷ் அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹென்ரி, இவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இவங்க எல்லாரையுமே தாண்டி படம் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸை வந்து நாங்கள் எப்போவுமே சந்தேகப்பட்டது கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல படம் கொடுத்தா அதை நிச்சயமாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பயம் இருந்தாலும் சரி, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இது நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்குவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் அகைன்ஸ்ட் ஆல் தி ஆட்ஸ் வந்து December 29 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். இது வந்து அது ஒரு ஆட் டேட்டாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஸ் இன் ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லா தியேட்டர்ஸ்லையும் ஒவ்வொரு ஷோ அண்ட் ஒவ்வொரு ஸ்க்ரீன் தான் வந்து கிடச்சிது. பட் அதுவே வந்து 2வது வாரத்தில் எல்லாமே பெரிய ஸ்க்ரீன் அண்ட் மாயாஜாவில் வந்து ஒரு ஷோ 2 ஷோவில் ஆரம்பித்து 20 ஷோ வந்து கொடுத்தாங்க செகண்ட் வீக். ஸோ அது வந்து ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் அந்த லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் இது நிச்சயமாக நடந்திருக்காது. ஸோ வி ஆல்வேஸ் ஓ தெம், அ வெரி பிக் தேங்க்ஸ் டு தெம். ஸோ ஃபைனலி வெப்சைட்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், டிவி சேனல்ஸ் அண்ட் எஃப்எம், இவங்க எல்லாருமே ஐ திங்க் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அங்கேருந்து. ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் போட்ட ஃபஸ்ட்டு அந்த ட்வீட்னால தான் நிறைய பேருக்கு வந்து படத்தை பற்றி தெரிய வந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் ஃபீட் வந்து அப்போ தான் கிடச்சிது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணியாச்சு. நான் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்க தான் ஆசைப்படுறேன் இப்போ இருக்கிற யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் த மொமெண்ட் வந்து யூ டேக் ஃபில்ம் மேக்கிங் ஆஸ் யோர் டாபிக் அப்படின்னா நிச்சயமாக நெகட்டிவிட்டி தான் வந்து உங்களை சுற்றி வரும். ஏன்னா எந்த வீட்லையுமே நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு சப்போர்ட் இருக்கும். பட் நான் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு சொன்னால் அந்த தயக்கம் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை லைன் அண்ட் திஸ் இஸ் மை பேஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுக்குமே வந்து நீங்கள் யூ ஷுட் நாட் பே அட்டென்ஷன். நம்மளோட கோல் அண்ட் கன்விக்ஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அதை நோக்கி போயிட்டு இருந்தாலே ஐ திங்க் சம்டே வந்து வி கேன் ரியலைஸ் அவர் ட்ரீம்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை வந்து யூஸ் பண்ணாங்க. நம்ம இவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு வண்டர் பாய் ஒரு ப்ராடிஜி வந்து கிடையாது நிச்சயமாக. என்னென்னா எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக ஒரு உழைப்பின் மூலமாக தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ சினிமாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, சக்ஸஸும் நிரந்தரம் கிடையாது. ஸோ இந்த படம் நல்லா ஓடினதுனால நான் இங்கே நின்றுருக்கேன். இப்போ அடுத்த படம் நல்லா ஓடினா தான் நான் இங்கே நிற்பனே தவிர இல்லைனா எனக்கு இந்த மேடை கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கிற ஆசை வந்து நிச்சயமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.